கவனி. பயிற்சி 2.2ல இரண்டாவது முதல் கணக்கு வந்து என்ன பார்த்தோம்? உணவு மேசையின் பரப்பளவு கண்டுபிடிச்சோமா? இரண்டாவது கணக்கு பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2.135 மீட்டர் விட்டமுள்ள குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவை காண்க. குண்டு எறிதல்னா என்ன? நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இங்கிலீஷ்ல ஷார்ட் புட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இரும்பு குண்டை என்ன பண்ணுவாங்க? ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் குண்டு எறிதல். அந்த குண்டு எறிதல் எப்படி இருக்குன்னா பாருங்க, ஒரு வட்டமா இருக்கும். அவங்களுடைய இந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க நின்று குண்டு எறியணும். சரியா? அந்த பாதை வந்து இப்படி இப்படி இருக்கும். இங்க நின்று குண்டு எறியணும். அந்த வட்ட பாதை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது. இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். சரியா? அந்த குண்டு எப்படி போனா இந்த லைனுக்குள்ளதான் இந்த ஏரியால போடுவாங்க. சரியா? இது மாதிரிதான் இருக்கும் அதனுடைய வரைபடம். ஆனா நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த குண்டு எறிதலுடைய வட்டமா இருக்கிற வட்டப்பகுதி இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அவங்க விட்டம் கொடுத்திருக்காங்க. விட்டம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? D = 2.135 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? சரியா? அப்போ கவனி, இங்கு விட்டம் D = 2.135 மீட்டர். நமக்கு என்ன தேவை? வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஆரம் வேணும். ஓகேவா? அப்போ விட்டத்தை என்ன பண்ணா நமக்கு ஆரம் கிடைக்கும்? by 2 2ஆல வகுக்கணும். அப்போ இங்க பாருங்க r = விட்டத்தை 2ஆல வகுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்கும்? r = 2.135 by 2 மீட்டர். ஆரம் கண்டுபிடிச்சுக்குமா? சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப கவனிங்க, இங்கு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு? பை r ஸ்கொயர். இங்க அலகு கொடுத்திருக்காங்கன்னா அலகு கொடுத்திருக்காங்க மீட்டர். அப்போ சதுர மீட்டர். புரியுதா? போன கணக்கு என்ன பண்ணிருப்பேன்? சென்டிமீட்டர் கொடுத்திருந்தா சதுர சென்டிமீட்டர். அலகுன்னா பொதுவானது. ஆனா அந்தந்த கணக்குக்கு என்ன அளவு கொடுத்திருக்காங்களோ அந்த அளவை தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இங்க பயன்படுத்தணும். ஓகே, நமக்கு பை r ஸ்கொயர் தெரியும், r உடைய மதிப்பு தெரியும். பைக்கு என்ன மதிப்பு? நமக்கு என்ன மதிப்பு பைக்கு? பைக்கு சத்தமா பை = 22/7 அல்லது 3.14. இது ரெண்டுமே என்ன மதிப்பு? இது தோராய மதிப்பு. நான் என்ன பண்றேன்னா 22/7 பயன்படுத்துகிறேன். சரியா? அப்போ கவனிங்க, பை = 22/7. r என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2.135/2. r ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்ல? இன்னொரு முறை எழுதும். அப்ப 2.135/2. இதுல சந்தேகம் இருக்கா? சரியா? பை r ஸ்கொயர்னா பைனுடைய மதிப்பு போட்டுட்டேன் இன்டு r ஸ்கொயர். r ரெண்டு முறை போட்டுட்டேன். இப்போ எந்தெந்த வாய்ப்பாடெல்லாம் சமமா கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். பாருங்க, இது 22, இது ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாடு இருக்கு. 2 1 2 2 11 22. ஓகேவா? இப்போ பாருங்க, இது ஏழாம் வாய்ப்பாடு போது. பாருங்க 7 1 7. மீதி இங்க நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். எதை வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். 7 3 2 போகுமா? போகாது. அப்ப 0 புள்ளி. இப்ப 2 அந்த பக்கம் போட்டா 21. அப்ப 7 3 21. இப்போ 3 வகுப்படுமா? வகுப்பட. திரும்ப 0 1. அப்புறமா இந்த 3 அந்த பக்கத்துல சேர்த்தா 35. 7 5 35. அப்போ மீதி இருக்கிறது பாருங்க, நமக்கு இங்க 7 கேன்சல் ஆயிடுச்சு, 2 கேன்சல். 11 பெருக்கல் 2.135 பெருக்கல் இங்க என்ன இருக்கு? 0.305/2. டவுட் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 11 இது பெருக்கி பாருங்க. சரியா? 11 பெருக்கிறப்போ கவனிங்க, ஈக்குவல் டு 11 பெருக்கல் 0.305/2 இன்டு 2.135. இப்போ 11 0.305 பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குது? 3.355 ஈக்குவல் டு கவனி 3.355/2 பெருக்கல் 2.135.
சந்தேகம் இருக்கா? புரியுதா? இப்போ இங்கேயே நம்ம ரெண்டால கேன்சல் பண்ணலாம். ஆனா பண்ணா திரும்ப புள்ளி வச்சு பெருசா போகும். அப்ப பெருக்குறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப நான் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டுத்தையும் பெருக்க போறேன். பெருக்கும் போது பாருங்க 3.355 பெருக்கல் 2.135 பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்குது விடை? 7.1629225 by 2. சந்தேகம் இருக்கா? பெருக்கி போட்டுட்டுமா இங்க? சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்? இத வகுக்கிறப்ப பாருங்க 2 1 2 பாருங்க மொத்தமா கேன்சல் பண்ணும்போது 7 எத்தனை 2 இருக்கு? 2 3 6 மீதி மிச்சம் எவ்வளவு இருக்கு நமக்கு? 1. அந்த 1 பக்கத்துல பாருங்க இங்க புள்ளி இருக்குனால புள்ளி 1 போட்டா பக்கத்துல 11. அப்போ 2 5 10. திரும்ப 1 இங்க போட்டா 16. 2 8 16. இது மீதி எதுவும் இல்ல. அப்ப 2 1 2. இங்க 9 எத்தனை 2 இருக்கு? 2 4 8 மீதி 1 12. 2 12. சரியா? இப்ப மீதி 0 தான். அப்ப 5 2 2 4 மீதி 1 இருக்கு. திரும்ப 0 சேர்த்தா 2 5 10. அப்போ 3.581425 மீட்டர் ஸ்கொயர். இது யாருடைய பரப்பளவு கண்டுபிடிச்சது? நம்ம இப்போ இங்க குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவு. சரியா? குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவு. புரிஞ்சுதா? ஓகேவா?